ஃபேட் லாஸ்க்கு எது பெஸ்ட் கார்டியோன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. திஸ் டே 28 ஆஃப் 30 days பிகினர் சீரிஸ். எது பெஸ்ட் கார்டியோன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஜிம் போக முடியாதவங்களுக்கு வீட்லயே ஒர்க் அவுட் பண்ற மாதிரி கார்டியோ எக்ஸசைஸ், ஹோம் ஒர்க் அவுட்ஸ், அப்புறம் ஒரு செட் டம்பிள் மட்டும் இருந்தா எல்லா மஸ்லையும் ட்ரெயின் பண்ற ஒர்க் அவுட் பிளான் இதெல்லாம் இந்த பிடிஎஃப்ல இருக்கு. செட்ஸ் அண்ட் ரெப்ஸோட டீடைலா கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு வேணும்னா கார்டியோன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. உண்மையை சொல்லணும்னா பெஸ்ட் கார்டியோன்னு இல்லவே இல்லை. கார்டியோ மட்டும் பண்ணா ஃபேட் லாஸ் நடந்துராது. நீங்க டயட்லயும் ஃபோக்கஸ் பண்ணணும், முடிஞ்ச அளவு ஆக்டிவாகவும் இருக்கணும். கார்டியோல நீங்க ஹை இன்டென்சிட்டி கார்டியோ பண்ணலாம், இல்ல லோ இன்டென்சிட்டி கார்டியோ பண்ணலாம். இப்போ ரன்னிங் வந்து ஹை இன்டென்சிட்டி கார்டியோ, அப்புறம் வாக்கிங், ஜாகிங் இதெல்லாம் லோ இன்டென்சிட்டி கார்டியோ. இப்போ நீங்க ஹை இன்டென்சிட்டி கார்டியோ பண்ணும்போது நிறைய கலோரிஸ் பர்ன் பண்ணுவீங்க, ஆனா ரொம்ப நேரம் பண்ண முடியாது. ஆனா அதே லோ இன்டென்சிட்டி கார்டியோ பண்ணும்போது அதை விட கொஞ்சம் கம்மி கலோரிஸ் பர்ன் பண்ணுவீங்க, ஆனா ரொம்ப நேரம் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எது செட் ஆகும்னு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்கிப்பிங், சைக்கிளிங்னு என்ன கார்டியோ பண்ணாலும் அதை ஹை இன்டென்சிட்டிலையும் பண்ணலாம், லோ இன்டென்சிட்டிலையும் பண்ணலாம். நீங்க எதுல பண்ணாலும் ஃபேட் லாஸ் நடக்கும். ஸோ எதுன்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. கார்டியோ மட்டும் பண்ணா வெயிட் லாஸ் தாங்க நடக்கும். ஃபேட் லாஸ் நடக்கணும்னா நீங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் பண்ணணும். குறிப்பு, டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம்.